இந்த வாரம் பிக் பாஸில் ஆஹா ஓஹோ ஹோட்டல். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சண்டை நடந்துச்சுங்க. கமருதீன், பிரஜன் அண்ட் பிரவீன் இவங்க 3 பேத்துக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. அடிதெல்லாம் போய் மூஞ்செல்லாம் உடனே அளவுக்கு பயங்கரமா நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம போன ப்ரோமோலே பார்த்து நம்ம பயங்கரமா பேசி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். ஸோ பட் கடைசியா இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்து லைவ்ல பார்த்தோம்னா அது ஒரு பிராங்க் அப்படின்ட்டாங்க. செம்ம கடுப்பாச்சு, ஏன்டா பிக் பாஸ் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க. அண்ட் இந்த ப்ரோமோ என்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நேற்று எபிசோட் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸ் இல்ல டீலக்ஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு தனித்தனி ஹவுஸ்லாம் கிடையாது. 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி ஒரே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க இல்லையா. ஸோ அதனால பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் என்ன யோசிச்சாங்கன்னா, அப்போ அந்த டீலக்ஸ் ஹவுஸ் வேஸ்ட்டாக தானே இருக்கு, அதை ஒரு ஹோட்டலாக மாற்றி இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு டாஸ்க் வச்சு ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கு கெஸ்ட் ஹவுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இந்த 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பேர் பார்த்தாலே மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவும் குறிப்பாக பிரியங்காலாம் மறக்க முடியுமா அவங்க பண்ண சம்பவங்கள், அவங்க பண்ண ஸ்கெட்சுகள் எல்லாம் மறக்க முடியுமா பிக் பாஸ் வீட்டில். ஸோ அவங்க மாதிரி உள்ள பார்த்து நமக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அவங்க உள்ள தங்க போகிறது கிடையாது. அவங்க வந்து கெஸ்ட்டாக உள்ள வந்துட்டு மறுபடியும் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு வெளியே போயிடும் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பி. அது வரைக்கும் போட்டியாளர்கள் ஹோட்டல் ஊழியர்களாக தங்கள் பணியை தவறாமல் செய்ய வேண்டும். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற மொத்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சும் ஒரே டீம் தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டீமு. அண்ட் வெளியிருந்து வர கெஸ்ட்டு அவங்க சொல்கிற வேலையோ அவங்க தேவையான பணிவெளிகளோ இவங்க பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோட பேசிக் ரூலு. அண்ட் இந்த டாஸ்கில் ஹவுஸ் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 டீமாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் டீமு, கிச்சன் டீமு, இல்லை சர்வீஸ் டீம் சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரித்து அதுலேருந்து ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் ஒன்று பார்த்தா தான் தெரியும். விருந்தினர்களுக்கான உபசரிப்பு மற்றும் பணிவிடையே முதல் கடமை. சரி ஓகேப்பா, இந்த டாஸ்க் எவ்வளோதானா, இந்த வாரம் ஃபுல்லாக எது வச்சு தான் பண்ண போகிறாங்களா, எப்படிப்பா சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்காக இருக்க போகுது. அதுவும் இந்த சீசன் 9 புதுசாக வேறு பரிமாணத்துக்கு மாற்றி அமைக்கிற ஒரு டாஸ்க்காக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்த கெஸ்ட்டு 3 பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னடா அவ்வளோ முக்கியமான டாஸ்க் அப்படி என்னடா கொடுத்து மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வர ப்ரமோவும் சரி ஒவ்வொரு எபிசோடும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனல் கூட எப்பவுமே டச்சில் இருங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு அடுத்த நபருக்கு போய் சரி நினச்சிங்கன்னா லைக்கையும் போட்டுட்டு போங்க, நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாஸ்கா இருக்க போகுது. சீசன் 9 பத்தி வேற மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்புதான